நம்ம விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கு. கேவிஎன் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த படத்திற்கு சென்சார் கிடைப்பதுல சிக்கலுமே ஏற்பட்டிருக்கா. இது சம்பந்தமான வழக்கு விசாரணை நடந்து வர நிலையில தீர்ப்பு நாளை மறுநாள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தை தயாரித்துள்ள கேவிஎன் நிறுவனம் புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இதனால ரசிகர்களுமே உற்சாகம் அடைந்திருக்காங்க. அதாவது விஜய் சாருடைய கடைசி படமாக உருவாக உள்ள ஜனநாயகன் படத்தினை தயாரித்த கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனத்துடைய மற்றொரு பிரம்மாண்ட தயாரிப்பாக டாக்ஸிக் உருவாகிட்டு இருக்கு. கேஜிஎஃப் படத்தின் வாயிலாக இந்திய அளவுல பிரபலமான யாஷ் நடிப்புல உருவாகி இந்த படமுமே ஒரு பக்கம் தயாராகிட்டு இருக்கு. சோ இந்த படத்திற்கான அறிவிப்பு நாளை வெளியாக இருக்கு. இது ஒரு பக்கம் யாஷ் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்க வேளையில தற்போது ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தள்ளி போகுது அப்படின்ற விஷயத்த தளபதி ரசிகர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் வர 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாகவுமே சொல்லப்பட்டது. அதாவது முன்பு பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகவிருந்த அதே தேதியில தற்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வேண்டிய தேதியில பராசக்தி ரிலீஸ் ஆகுது. இதற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே தெரியுதுன்னு பல அரசியல் பிரமுகர்கள், சினிமா விமர்சகர்கள், பல பிரபலங்களுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஆதரவு குரலை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் இதனை எதிர்த்து ஜனநாயகன் திரைப்படத்துடைய பிரச்சனையை பற்றி வெளிப்படையாக பேசியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்காக அவங்க குரல் கொடுத்தது பலராலுமே வரவேற்கப்பட்டும் வருது. மேலும் நேரடியாகவே திமுகவை எதிர்த்து இவங்க பேசியிருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பை கிளப்பியிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.